மூத்த மருமகளுக்கு குழந்தை பாக்கியமே கிடையாதாம். அவளுக்கு கர்ப்பப்பையே இல்லையா. ஏன் இப்படி பாக்குறீங்க? என்னங்க? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில என்னோட ஒவ்வொரு பார்வைக்கும் உனக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். தெரியும். இந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியலீங்க. நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட கோவப்பட்டதே இல்லையே. நீயும் என்கிட்ட எதுவுமே மறைச்சதில்ல. எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அந்த பயம் உனக்கு உள்ள இருந்திருந்தா இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பயம் விட்டு போச்சு வள்ளியம்மா, பயம் விட்டு போச்சு. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்கலீங்க. போய் சொல்ற. இந்த வீட்டுல என்ன நடக்குது? எதை பத்தி கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா. தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாது. கமலா சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணும். இல்ல அங்க இருக்க நீக்கு என்ன? அங்க இருக்க நீக்கு என்ன? அவளுக்கு 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 குழந்தையே பிறக்காதான். அப்போ ஏன் கிட்ட சொல்லல? மனசுக்கு கஷ்டமான விஷயம். நேரம் பார்த்து நிதானமா சொல்லலான்னு இருந்தேன். இந்த இருந்தேன் வந்தேன் போனேன் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன் பிறக்காத? ஏன் பிறக்காத? நான் கேட்கல. 4 வருஷம் இல்ல 40 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னா. அந்த அதிர்ச்சியில நான் எதுவுமே பேசாம வந்துட்டேன். மறுபடியும் போய் இல்ல உனக்கு காரணம் தெரிஞ்சிருக்கணும். சத்தியமா தெரியாதுங்க. தயவு செய்து என்ன நம்புங்க. அதுவும் நானே தெரிஞ்சுக்கிறேன் வள்ளியம்மா, நானே தெரிஞ்சுக்கிறேன். நான் எங்க உங்ககிட்ட போய் சொல்ல? என்னாச்சு? ஒன்னதான் மாலதி கேக்குறேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. போய் ஏதோ கன்ஃபியூஷன். என்னாச்சு? நீ இப்படி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்கிறத பாக்குறதுக்காகவா நான் இந்த பூ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் சிரியேன். பயமா இருக்குது. ஏன்? இப்பெல்லாம் சிரிக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, சுதந்திரமா பேசுறதுக்கு பயமா இருக்குது. அததான் கேக்குறேன். ஏன்? கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி 6 வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்ச வாழ்க்கை உங்க சித்தப்பாவால பறி போயிடுமோன்னு பயமா இருக்குது. எதுக்காக பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. இல்லைங்க, உங்க சித்தப்பா எனக்கு எதிராக ஆடுற ஆட்டத்துக்கு அளவே இல்லாம போச்சு. என்ன மறுபடியும் என் வீட்டுக்கு வாழா வெட்டி அனுப்புவேன்னு சேலஞ்ச் பண்றாரு.
வாழ்க்கையில எத்தனையோ சோதனைகளை சந்திச்சிட்டேன். இதுக்கும் மேல சோதனை சந்திக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. செத்து போயிடுவேன். ஏய் என்ன பேசுற மாலதி நீ? இது பார், அப்பாவும் அம்மாவும் சித்தப்பாவோட பேச்செல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டாங்க. அதை நான் நம்ப மாட்டேன். உங்க அப்பா அம்மா உங்க சித்தப்பா மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்காங்க. அதனால அவரு சொல்லறதான் எடுபடும். அப்படி இல்லைன்னா அவர் ஏதாவது பிளான் பண்ணி அவங்கள நம்ப வச்சிருவாரு. ஆமா ஆமா, செஞ்சாலும் செய்வாரு, கிறுக்கு பிடிச்சவர். அப்போ இப்படி பண்ணலாமா? அப்பா ரொம்ப நாளா மண்ணடியில ஒரு கடை திறக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த கடையை நானே பாத்துக்கிறதா சொல்லி நம்ம மண்ணடி போயிடுவோம். தனி கொடுத்தனம் போயிட்டோம்னா சித்தப்பாவால நம்மளை டார்ச்சர் பண்ண முடியாது இல்லையா? தனி கொடுத்தனம் போறது என் நோக்கம் இல்ல. ஏன்னா உங்க அப்பா அம்மாக்கு நீங்க ஒரே புள்ள. பெத்தவங்க கிட்ட இருந்து புள்ளைய பறிக்கிறது பாவங்க. என்ன, நான் என் வீட்டுக்கு போகும்போது தனியா போக கூடாது, உங்களோட சேர்ந்துதான் போகணும். உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது. தேங்க்ஸ். சரி, இப்பவாவது கொஞ்சம் சிரியேன். இது கூட இன்ஸ்டால்மெண்ட்ல தானா? அப்பாடா, என் முன்னாடி சிரிச்சிட்டாப்பா. அப்படியே இரு, பூ வச்சு விடுறேன். ஹரி, ஹரி, மோனிகா, என்னாச்சு? பயமா இருக்கு ஹரி. ஏன்? அம்மா அப்பா ஆக்சிடென்ட் என் கண்ணு முன்னாடி வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. நான் இங்கே படுத்துக்கிறேனே. சரி வா. இங்க படுத்துக்கோ. நீ எங்க போற? நான் வெளியில ஹால்ல படுத்துக்கிறேன். முட்டாள், எனக்கு பயமா இருக்குன்னு தானே இங்க வந்தேன். நீ வெளில போறதா இருந்தா என்ன அர்த்தம்? பாரு, என் கை நடுக்கும் கூட இன்னும் போல. இந்த பாரு மோனிகா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இதெல்லாம் நானும் அனுபவிச்சிருக்கேன். அதுக்காக அதையே நினச்சிட்டு இருந்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். இப்போ நான் இல்லை. உன்னால முடியுது, என்னால முடியலையே. எனக்கு பயமா இருக்கு. பொண்ணா பிறந்தா பயப்படணும்னு ஏதாவது ரூல் இருக்கா என்ன? இந்திரா காந்தி பொண்ணு தான். இப்போ இருக்கிற மல்லேஸ்வரி, கிரண் பேடி எல்லாம் பொண்ணுங்க தான். அவங்களுக்குலாம் இழப்பு இல்லையா என்ன? எல்லாருக்கும் எல்லா கஷ்டமும் உண்டு. அதெல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். புரியுது ஹரி. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ சொல்கிறேன். நானும் ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியல. இப்போ கூட அந்த சம்பவம் என் கண்ணு முன்னாடியே வருது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ இங்கே படுத்துக்கோ. ஏன்? இன்னும் நீ என் வீட்டுக்கு வந்தது பாதுகாப்பை தேடி. அது கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஆனால் நமக்குள்ள சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கணும். மற்றவங்க பேசுவாங்கன்னு பயப்படுறியா? என் மனசாட்சிக்காக பயப்படுறேன், வேறு யாருக்காகவும் இல்லை. நீ பேசாமல் இங்கே படு, நான் வெளில ஹாலில் படுத்துக்கிறேன். தள்ளு, லைட் ஆஃப் பண்ணி தூங்கு. குட் நைட் ஹரி. குட் நைட்.
என்னங்க இது? எதுவுமே சாப்பிடாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க. மனசு சரியில்லை வள்ளியம்மா. ஒவ்வொருத்தரும் குழந்தை குட்டியோட போறதை பார்க்கும்போது சங்கட்டமா இருக்கு. இன்னும் அதேவா நினைச்சிட்டு இருக்கீங்க? மூத்த பையன் முத்தையா, அவனுக்கு ஒரு வாரிசு இல்லைங்கிறத எப்படி மறக்க முடியும்? ம்? உனக்கே நல்லா தெரியும், நமக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருந்தோம். எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கோம், எத்தனை டாக்டர்ஸ் பார்த்திருக்கோம். அங்கேர் கண்ணியையும் நல்ல டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சு ஏதாவது செய்வோங்க. நாட் பாசிபிள் வள்ளியம்மா, நாட் பாசிபிள். எந்த டாக்டராலையும் எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் மறைச்சிட்டாங்க. ராமநாதன் ஏமாந்துட்டான். அதுக்கு நாம தாங்க காரணம். அவ உங்களை ஜெயிச்சிட்டாங்கிற வேகத்துல பொண்ணு கேட்டு போனீங்க. அவங்க தரமாட்டேன்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. முத்தையா வந்து அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான்னு சொன்னான். ஆஹா, வெரி குட், இந்த கல்யாணத்தை உடனே முடிச்சிடும்னு முடிச்சீங்க. அவசரப்பட்டது நீங்க. இதெல்லாம் போய் விசாரிச்சுக்க முடியுமா? நல்ல பொண்ணு, புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க, மறைச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் செஞ்சது அண்ணி இல்ல, நம்ம பையன் முத்தையா. அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவன் தான் நம்ம கிட்ட சொல்லல. அவனா எங்க? டேய் முத்தையா, இருங்க இருங்க முத்தையா, இருங்க, அமைதியா இருங்க. ஆத்திரப்படுறதாலேயோ அவசரப்படுறதாலேயோ எந்த மாற்றமும் ஏற்பட போறதில்ல. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் அவளை ஏத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் நமக்கு என்ன? அட்லீஸ்ட் என்கிட்ட அவர் சொல்லிருக்கலாம் இல்ல? ஒரு விஷயத்தையும் மூணாவது மனுஷன் மூலமா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. பெத்த புள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்க. சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? எதுவும் நடந்திருக்காது. அப்ப அங்கேர் கண்ணி மேல உள்ள ஆத்திரத்துல எதையும் கண்டுக்காம நீங்களே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பீங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கமலாமதினி தான். அவங்கள ஊருக்கு அனுப்பலான்னு சொன்னப்போ அண்ணி தான் வேண்டான்னு தடுத்தா. இதெல்லாம் கமலாமதினியை ஊருக்கு அனுப்பி வைக்கணும். வேண்டாம், அவன் இங்கதான் இருப்பாங்க. அவங்க இருந்ததுனால தான் இந்த உண்மையாவது எனக்கு தெரிஞ்சது. யாருக்கு தெரியும், நீயும் மருமகளும் இன்னும் என்னென்ன மறைச்சு வச்சிருக்கீங்களோ? ஆத்திரத்துல இருக்கிற உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. இதுல எந்த தப்பும் இல்லைன்னு தெரியும். வா. 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 நீங்க கேட்ட டெசிஷன் இதுல இருக்கா பாருங்க. நீங்க கேட்டு நரசிம்மன் குழந்தை கஸ்டடி கேஸ் தானே? நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை கோர்ட்டுக்கு வரப்போகுது. எப்படியாவது குழந்தை என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்கன்னு நரசிம்மன் ஓன்னு அழுகிறார். ஆசையா வளர்த்தவராச்சே, பாசம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் குழந்தையோட அம்மாவும். அவராவது வளர்த்தவர், நான் பெத்தவ, என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு ஓன்னு அழுகிறாங்க. குழந்தை அப்பா சைடில் ஸ்ட்ராங்காக பேசும்ல? பேசணும். ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நடக்க போதோ? எல்லாம் நல்லபடியாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. இது கொஞ்சம் பிடிங்க. குழந்தை திடீர்னு அவங்க அம்மா பக்கம் சாஞ்சிருமான்னு ஒரே டென்ஷன். எங்க போற? குழந்தை அழுகுதே, காதல விழ. பெத்தவங்க காதல விழும், அவங்க பாத்துப்பாங்க. நீ ஒன்றும் போக வேண்டாம். கொஞ்சம் போய் வேண்டாம், இங்கே இரு. என்னங்க இது? நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறியா?
ஏற்கனவே நீ குழந்தைய தொட்டா சித்ராக்கு பிடிக்காது. இப்போ உனக்கு குழந்தைய பிறக்காதுன்ற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ போய் நீ அவன் குழந்தைய தூக்குனேன்னு வச்சுக்கோ, உன்னை டார்ச்சர் பண்ணிடுவா. என்னங்க பேசுறீங்க? அழுகிற குழந்தைய தூக்காதன்னு சொல்றதும் தெய்வத்தை கும்பிடாதன்னு சொல்றதும் ரெண்டும் ஒன்று தான். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கெல்லாம் புரியுது, உனக்கு தான் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பற்றி ஒன்றுமே புரியல. புரியாம தான் உனக்கு குழந்தைய பிறக்காதுன்ற விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிருக்க. அதனால என்ன? நீ அம்மா கிட்ட சொன்ன விஷயம் அத்தை காதுக்கு போய், அத்தை மூலமா அப்பா காதுக்கு போய் ரொம்ப கோவமா இருக்க. கோவம் வருங்க. தலை பிள்ளைக்கு வாரிசு இல்லைன்னா எந்த அப்பாவுக்கும் கோவம் வரதான் செய்யும். ஏமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு செஞ்சிருக்க, அதை எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. இந்த விஷயத்தை பெருசுபடுத்தி பேசினா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், அதை கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாங்களா? இத பத்தியே எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமா தான் இருக்கு, வலிதான், பொறுத்துக்கிட்டானோ. என்ன குறை என்கிட்ட இருக்கே? இங்கதான் நீ அவசரப்பட்டுட்ட. சரியான சமயம் பார்த்து எல்லா குறையும் என்கிட்ட தான் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். யாரும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லாம் வாயை மூடிட்டு சும்மா இருந்திருப்பாங்க. ஏன்னா நான் ஆம்பளை, அவங்க வீட்டு பிள்ளை. தப்பு என் மேலே இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு எந்த பாதிப்பும் வந்திருக்காது. இப்ப மட்டும் என்ன பாதிப்பு வந்திருக்கு? நீங்க தான் என் பக்கத்துலயே இருக்கீங்களே, அது போதுங்க. அதுதான் நானும் சொல்றேன். உனக்கு நான், எனக்கு நீ. நம்மளை தப்பா பேசுற எந்த சொந்தமும் நமக்கு வேண்டாம். தூக்கி குப்பையில போடு, இடியட்ஸ். சொந்தக்காரங்களை திட்டிகிட்டே இருக்கணும்னு ஏதாவது வேண்டுதல? ஆமா திட்டுவேன். அதுலயும் இந்த கிளவி இருக்கா பேர் கூனி கமலாத்த, அவளுக்கு நல்ல சாரே வராது. வேண்டாங்க, உங்க வாயால சபிக்காதீங்க, வலிச்சு கிழிச்சு தொலைக்க போகுது. நீ படுத்துக்க, எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீ காப்பகம்